ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரர் கேம் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த லாண்ட்ரி ஷிஃப்ட். ஓகே, எனக்கு இந்த கேம் பற்றி என்ன தெரியும்னா, நம்ம ஒரு பொண்ணு அண்டு நம்ம வந்து ஒரு காலேஜ் படிக்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதுவும் ஒரு லாண்ட்ரி ஷாப்பில். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஸோ வாங்க தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு கேம் விளாடுவோம். பிஃபோர் பிளேயிங், ஹேவ் யூ யூஸ்ட் ஹெட்செட் அட் டர்ன்ட் ஆஃப் ஆல் லைட்ஸ் இன் யூர் ஹவுஸ்? ஆல்ரெடி. ஓகே, ஆல்ரெடி தான். ம். ஃபோனா? ஓகே. இல்ல, கேம் தான். ஹலோ, ஹூ இஸ் திஸ்? யார் அது? இல்ல, ஹலோ. ஓ டெல்லா, என்ன தப்பா இருக்கு? ஓ, உனக்கு நான் ஒரு வேலை கண்டுபிடிச்சிருக்கேன். நேத்து நீ சொல்லிட்டு இருந்தல உனக்கு ஒரு வேலை வேணும்ட்டு. நிஜமாவா? ரொம்ப நன்றி. எனக்கு நிஜமாவே ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. பை த வே. ஓகே, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த வேலையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன வேலை? ஓகே, ஸோ நீ ஒரு லாண்ட்ரி ஷாப் ஒர்க் பண்ண போகிற, ஜஸ்ட் வாஷிங் அண்ட் அயனிங் க்ளோத்ஸ். ஓகே, அது ஈஸியாக தான் சொல்லுது. ஓகே, ஸோ நாளைக்கு நைட்டு நீ லாண்ட்ரி ஷாப்புக்கு போ, ஓகேவா? நான் உனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. கடைசியாக நான் வந்து ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்காக கொஞ்சம் காசை சேர்க்க ஆரம்பிக்க போகிறேன். ஹா, ஆமாம். என்னம்மா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்குலாம் அந்த மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஓகே, நோ பர்சனல் லைஃப். நான் கூட லாண்ட்ரி ஷாப்புன்னு டக்குன்ட்டு நான் வந்து இந்த அமெரிக்கன் மூவிஸ்லாம் பெருசாக இருக்குமா, இங்கிட்ட ஒரு 10 வாஷிங் மிஷின், இங்கிட்ட ஒரு 10 வாஷிங் மிஷின். ஸோ அந்த மாதிரி நினச்சேன். ஸோ சின்ன கடையாக தான் இருக்குது. மீட் ஷாப் ஓனர். ஓகே, ஓகே, இட் லுக்ஸ் லைக் திஸ் இஸ் த பிளேஸ். ஆமாம், இதான் இந்த இடம். பக்கத்தில் லாண்ட்ரின்னு போட்டிருக்கேன். ஓகே, நம்ம உள்ளே போகிறோம். எனக்கு ரெண்டு விஷயம் இந்த உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்கும். ஒன்று ஷாப் ஓனர், இன்னொன்று ஹவுஸ் ஓனர். என் ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் வாடகை கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை மன்னிச்சிருங்க, அதை விட்டுருங்க. ஓகே, ஓகே. கேன் ஐ ஹெல்ப் யூ? ஓ, இந்த அக்கா தான் வந்து இந்த ஷாப்போட ஓனர். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு வேலையை தேடி வந்திருக்கேன். அப்படியாப்பா? என் பேர் கீனா. நான் தான் இந்த லாண்ட்ரி ஷாப்போட ஓனர். நீங்கள் வேலை பார்க்க விரும்புறியா? ஆமாம், இந்த ஷாப்பில் வந்து ஒரு எம்ப்ளாயி வேணும்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்திருக்கேன். சரி, நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இந்த அவங்க அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் இனிமேல் வந்து தனியாக வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க பேரை கேட்கணுங்க. அவன் பேர் லூலுவான். இல்லை, நம்ம பேர் தான் லூலு. சாரி. ஓகே, நமக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. இது சைல்டு லேபரில் இல்லை. யூ ஆர் த சேம் ஏஜஸ் சாரா. யார் அந்த சாரா? சரி, நாளைக்கு நைட்ல இருந்து நீ வேலை பார்க்க போற, அப்படி தானே? ஸோ இப்போ நான் கடை போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் வேலை இருக்கு. நாளைக்கு இங்கே 8 மணிக்கு வா. ஐ வாண்ட் டு டெல் யூ வாட் நீட்ஸ் டு பி டன் இந்த ஷோ. நீ இந்த ஷாப்பில் என்ன பண்ணணுன்ட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நான் நாளைக்கு வரேன். என்ன நல்ல அக்காவா இருக்காங்க, என்ன நல்ல அக்காவா இருக்காங்க. ஐய், வந்துட்டோங்க அதுக்குள்ள. இந்த சவுண்டு கேட்டாலே நல்லா தூக்கம் வரும். ஓகே, நம்ம உள்ள போகலாம். நம்ம அக்கா இங்கே வந்து, ஓ, கூப்பிடலையோ? ஆமாம். ஹலோ சிஸ்டர், இந்த இடம் குப்பையாக இருக்கு. அந்த அக்கா எங்கே தான் போனாங்க? இப்படி ஜம்ஸ்கர் ஆனீங்கன்னா நான் வேலையை வேண்டான்னு போயிடுவேன். நல்ல வேலை. ஆனால் ஏன் மூஞ்சி இவ்வளோ கற்படிச்சிருக்கு?
ஓ! நீ கடைசியா வந்துட்ட. எனக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் கீழ கட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேல வைக்க முடியுமா? நன்றி. நான் ஆமான்னே சொல்லலையே. சரி வா எடுப்போம். ஆ ஓகே. எங்க இருக்கு ட்ரெஸ்ஸு? ஓகே. 1, 2, 6 க்ளோத்ஸ் இருக்கணுமா? 3, 4, 5, 5, 6 ஓகே எடுத்தாச்சு. ஓ! நன்றி. ஓகே. யூ ஆர் வெல்கம் சிஸ். அண்ட் வாட்ஸ் யுவர் ட்ரேட் பிசினஸ்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு எந்த வேலையும் இருக்கிற மாதிரி இல்லை. The store has been very quietly lately since the incident. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு போல. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் அக்காவோட கழுத்து மட்டும் திரும்புது. ஓகே. இங்கே எதுவுமே இல்லாத வேலை இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் சில டைம்ஸ் யாராச்சும் க்ளோஸ் வாஷ் பண்ணணுன்ட்டு வருவாங்க. ஆமாம், அது என்ன இன்சிடென்ட்? என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்ல மாட்டேங்குதுங்க அக்கா? யாருமா நீ? இல்லை லேட்டாக இருக்குன்னு இப்படியா வந்து சொல்வக்கா நீ? இட்ஸ் டைம் டு க்ளோஸ் த ஷாப். ஓகே சிஸ். சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த அக்கா யாருன்னு தெரியல, வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நைட் டூலையும் வந்தால் பேச முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். Okay. நான் சாயங்காலத்துலேருந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ எந்திரிக்காது நம்ம தானே. அப்படி பண்ண என்னதான் பண்ணணும்? ஒருவேளை இந்த அக்காவுக்கும் வந்து இந்த நமக்குலாம் காலையில் இருந்துச்சுன்னா எந்திக்கிறதுக்கு லேட் ஆகுங்களா? அந்த லேக் இருக்குதோ அந்த எதுவும் எந்திக்கவே மாட்டேங்குது இந்த அக்கா. ஏம்மா எந்திரிம்மா. சரி, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை கேம் பக்கம் ஆயிடுச்சா? அவனுக்கு காலை இல்லைக்கா. 2000 years later. ஓ, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் இப்போ எந்திரிச்சிட்டேன். எதான் பிளேன் வர தெரியலையே. சொல்லலாம், அது எதுக்கு நமக்கு? ஸோ இப்போ நம்ம எங்கே போகணும்? வெளியில் போகணுமா? இல்லையே. நம்ம இப்போ வந்து டிவி பார்க்கணுமா? லுக் அட் த கிளாக் ஆன் யுவர் ஃபோன். சரி பார்க்கலாம். வாட் டைம் இஸ் இட்? நம்ம பார்த்தா தெரிஞ்சது. salary 7 p.m. Okay, I leave for work at 8. I take a shower. நான் போய் குளிக்க போகுது அந்த அக்கா. brother. ஓகே, நம்ம இப்போ வந்து குளிக்கணுமா? இல்லை, எனக்கு இந்த டவுட் இருக்கு. அமெரிக்காவில் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்களா? தெரில. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்தாச்சு நம்ம ஸ்டோருக்கு. ஏன் கதவு மூடி இருக்கு? ஆமாம், எதுக்கு மூடி இருக்கு? திறக்கணுமா? என்ன எழுதி இருக்கு? Lulu, sorry, I can't accompany you to work tonight because there's something wrong to do at home. Please leave this shop and wash it. Because I trust you. ஓகே ஓகே. அந்த மேடம்னால இன்னைக்கு வர முடியாதான். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொத்த கடையை வந்து தூத்து வாரிட்டு இருக்கிற கஸ்டமர் துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று நம்புறேன் அப்படின்னு வேற போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்பிக்கையை காப்பாற்றாண்டாமா? அதுக்கு முதல்ல இதை விட்டு வெளியே போகணும். ஓகே, யா. இதுக்கு லைட்டே கிடையாதா?
வந்து கூட்டணும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கூட்டுறது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆயுதம் R2 ஹண்டு. யாரா நீ? ஏய், ஹலோ சிஸ்டர், ஐ வாண்ட் டு டேக் மை மதர்ஸ் க்ளோத்ஸ். ஓகே, இவரோட அம்மாவோட க்ளோத்ஸ் வந்து இவர் கொடுத்துட்டு போயிருக்கார் போல. எது? இதுதான். இந்த வச்சுக்கோ, கிளம்பி. ஓகே, யூஆர் வெல்கம், டோன்ட் ஃபர்கெட் டு கம் ஹியர் அகைன். ரொம்ப முக்கியமா. ஓகே, இது எடுக்காம எப்படா நான் கூப்பிடுவேன்? இது எப்படி ப்ரூம் பண்ணணும்னு வேற தெரியலையே. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு ஓகே, ஆறுனா ஹைடு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. அது அந்த அக்கா தூத்துட்டு போக சொன்னாங்க. இப்போ தூக்குறதுக்கும் ஒன்றும் இல்லையடா. அது எப்படா தூப்பேன் நான்? ஊரில் வச்சுக்கிட்டே ஊர் ஃபுல்லாக நடக்கணுமோ? ஓ, ஓகே ஓகே, லெஃப்ட் பட்டன் க்ளீன் பண்ணது இந்த அக்கா. 15 இடத்துல சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாட்டு பாடிட்டே பண்ணால் நல்லாயிருக்கும். சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் என்ற வீடு தான். யாரு வரல, நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே அழுக்கா இருக்கு. இங்கேயும் அழுக்கா இருக்கு. ஆனால் ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியும். இங்கே க்ளீன் பண்ணணும். இங்கே ஒரு இடத்துல க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலி நல்லா இருக்கு க்ளீன் பண்ணுறது சவுண்டு. நெக்ஸ்ட் இறங்கி க்ளீன் பண்ணலாம். ரொம்ப வினோதமாக இருக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ள தான் கேட்குது. வாஷிங் மிஷின். ஓகே, இந்த வாஷிங் மிஷின் எனக்கு எதுவும் சஸ்பீஷியஸாக இருக்குது. நம்ம அது வேலையை முடிக்கும். One eternity later. யாரையா இது? வேலையா நீ? இன்னும் யாருமே இல்லை. தான் மொத்தம் கேட்குதா? வாஷிங் மிஷின் கறக்க முடிஞ்சா கூட எதாவது பண்ணிடணும். ஸோ சஸ்பீஷியஸ். வெளியில க்ளீன் பண்ணாம? ஓ, வெளியில க்ளீன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சிந்தாமணியாக இருக்காங்க இந்த அக்கா. நான் 2 இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை 1 தான். ஆனால் இந்த கடையை வாசலை விட்டு ஒரு சென்டிமீட்டர் நகர மாட்டாங்க. அதில் அயன் த க்ளோஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து அயன் பண்ண போகிறோம். ஆறில் போட்டுட்டு அயன் பண்ண. உட்காந்தா என்னன்னா
என்ன மனுஷன்யா? ஓகே. எண்ட் பண்ணுவோம். பிரஷ் 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 2 டைம்ஸ் இது அயனோ ஓகே. அயன் அயன் அயன். ஆஹா! என்னம்மா ப்ளூ சட்டையே வந்து ஒயிட்டா மாத்துறான் அயன். அயன் பண்ணுங்க. ஆமாங்க. நான் எதுவும் பண்ணலக்கா. விட்டுருக்கா. எனக்கு இந்த மாதிரி ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உடனே திரும்பி அயன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அக்கா விட்டுடுக்கா. ஐ ஹேட் திஸ் டாப். நான் ஏன் 18 வயசு தானே ஆகுது, நான் ஏன் வேலைக்கு போகணும்? உன் ட்ரெஸ் வேணா கொடுக்க, நான் அயன் பண்ணி தரேன். ஐயோ, ஒரு கீ கூட ஒர்க் ஆக முடியுது. இந்த அக்கா வேற முறைச்சுக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் பண்ணி காப்பாத்து ஆண்டவா. அயன் பண்ண முடியுமா? ஏன் இந்த அக்கா போயிடுச்சுங்க? இவ்வளோதானா? தொடப்பப்பட்டீங்க வச்சு அடிக்கிற ஒரே மண்டையிலே எங்கள் அக்காவை காணும். ஏய், எங்கடா இருக்கீங்க? யாரா நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் நமக்கே வந்து ஆட்டை கட்டுறாங்க. அவன் எங்கடா போனா? இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அது எப்படி லீவ் வாங்க முடியும்? வேண்டாம், நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து கடைக்குள்ளே இருக்கோம். எல்லாம் ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஐ டோன்ட் நோ, ஐ கண்டினியூ ஒர்க்கிங். கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து இதை வந்து துவைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த துணியை துவைக்கணும்னு தான் எனக்கு தெரியாது. இது எடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா? நோ. ஸோ இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கலாமா? வாஷிங் மிஷினில் போடணுமா? வாஷிங் மிஷினு இந்த சைடு போகும்போதெல்லாம் பயமாக இருக்கியா? பயமாகவே இருக்குது. அவன் தான் துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி தாமஸ் அவள்தான் மடிக்காம தூக்கி எறிஞ்சிடும். அதுதான் மடிச்சிக்கிச்சு. மட்டை மிரட்டல். நீ அந்த எப்படி போகிற? ஓ, இங்கே தான் வரியா? ஹலோ, ஐ வாண்ட் டு வாஷ் மை க்ளோத்ஸ். துவைச்சா முடிஞ்சிச்சு. யார் கிட்ட கொடுங்க? யூ லுக் லைக் யூ ஆர் நியூ ஹியர். நீ புதுசாக வந்திருக்க. ஐயோ, இது என்னது 2வது நாள் இங்கே ஒர்க் பண்ணுறது. ஏன் நீ இந்த மாதிரி தனியாக இருட்டான இடத்துல ஒர்க் பண்ண பயமா இல்லையா உனக்கு? நீ பயப்படணும். ஓ, உனக்கு இந்த ஷாப்பை பற்றிய கதை தெரியாதா? 1 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு உமன் அவங்க அந்த கீனா கீனா யாருன்னா இந்த ஷாப் ஓனர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க உன்னைய மாதிரியே. ஆனால் அவ இறந்துட்டா. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து ஏதோ ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு உருவத்தை இந்த ஷாப்ல பார்த்தாங்க. அந்த ஷாப் ஒர்க்கர் வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாதாமா. ஸோ கடைசியில் வந்து அவங்க வாயில நுர தள்ளி இறந்துட்டாங்களாம். ஸோ ஆனால் ஷாப் ஓனர் வந்து எதையுமே பார்க்கல. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபிகர்ஸ், அதெல்லாம் வந்து ஷாப் ஓனரே பார்க்கலாமா.
ஆனால் யாருக்குமே என்ன நடந்துச்சுன்ட்டு உண்மையாக தெரியாது. எக்ஸப்ட் கீனா, யார் ஷாப் ஓனர் அண்ட் தட் உமன். ஸோ கேர்ஃபுல்லாக ஓகே. நான் அந்த ஸ்டோரியெல்லாம் நம்புறதில்ல. நீ நீ அதை நீயா உருவாக்கியிருக்க கரெக்டா? அது உன்கிட்ட தான் இருக்குது. நீ நம்பு இல்லை நம்பாம இரு. என்னதான் இருந்தாலும் நான் இப்போ என் க்ளோத்ஸை வந்து நான் இப்போ வாஷ் பண்ண கொடுக்க போகிறேன். நான் அதை அப்புறமாட்டி வந்து எடுத்துக்கிறேன். என்னடா அடிச்சுட்டு போகிறேன். வாஷ் பண்ணும்போதுமா நைட் 3. ஸோ இது வந்து 3வது நாள் ஒர்க்குக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஓகே, அது நம்ம ஏன் பார்க்குறது. ஸோ இன்னைக்கு மணியை பார்த்தோன்னா ஃபோனை காணோம். ஃபோன் எங்கடா? ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன். லாண்ட்ரிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏற்கனவே லேட்டாக இருக்கு. ஸோ இந்த கேமில் வந்து 2 எண்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யுவர் சாய்ஸ் வில் டிட்டர்மைன் த எண்டிங். ஓகே, இப்போ நான் ஒரு வேளை அந்த இடத்துல இருந்திருந்தா லாண்ட்ரிக்கு போயிருப்பேனா, இல்லை வீட்டில் இருந்து கதை முடிச்சிருக்குமா, இல்லை லாண்ட்ரிக்கு போய் கதை முடிச்சிருக்கோம். எப்படி இருந்தால் கதை முடியாதான் போகுது. ஸோ சாவதான் போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. வீரமா சாவும். இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரர் சொல்கிற வார்த்தை கோ டு லாண்ட்ரி. யா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாண்ட்ரி கடைக்கு வந்தாச்சு. ஓகே, நம்மளோட இறுதி நாள். நீங்கள் தெரிஞ்ச வேலைக்கு போகிறீங்க, எப்படி இருக்குது? ஹலோ சிஸ்டர். அந்த அக்கா வேற காணும். வாங்க, உள்ளதான் அந்த பயம்புறுத்தோட நின்றுட்டு இருக்கோம். அந்த இந்த பயம்புறுத்தல பட் டக்குன்னு எந்திருப்பிய நீ. டாடி முடிஞ்சு இது. சாரி, ஐ எம் லிட்டில் லேட். திரும்பி சொல்கிறேன். ஓ, இட்ஸ் ஓகே. என்னால் நேற்று வேலைக்கு வர முடியலை. ஆனால் கடை ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கு நன்றி. இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். தட்ஸ் குட். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நீங்கள் எப்பயாச்சும் அழுகையை கேட்டிருக்கீங்களா இந்த கடையில் நைட் ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா நேற்று நான் ஒரு குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டேன். அப்புறம் ஒரு உமனும் இந்த கடைக்கு வந்தாங்க. எந்த மாதிரியான ஒரு உமன்? ஸோ ஃபுல் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் மூஞ்சி ரொம்ப வெளுத்து இருந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லையே. நீ ரொம்ப கனவுக்காரன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் சிஸ்டர்? ஸோ வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் துணியெல்லாம் வாஷ் பண்ணுவோமா? அந்த அக்கா மேலே எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இது தோணிகிட்டே இருக்கு? ஒருவேளை நம்ம கேட்டதான் தப்பாக போச்சு. இந்த அக்கா வாட்டி ஏதோ கழுத்தில் ஏதோ சொருவிடுச்சுன்னா படக்குன்ட்டு. இந்த அக்காவை நம்பவே முடியாது. ஓகே, நம்ம வந்து டாய்லெட்டுக்கு போகணுமா? ஆனால் இங்கே டாய்லெட்டே இல்லையே. ஸோ நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்போம் அப்படிங்கிறாங்க. ஐ வாண்ட் டு கோ டு டாய்லெட். ஆனால் டாய்லெட் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஸோ கடைக்கு பின்னாடி ஒரு டாய்லெட் இருக்குது. ஓகே தேங்க்யூ. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? கடைக்கு பின்னாடி போய் போக டார்ச் இல்லைடா. ஓ, இங்கே இருக்க டார்ச். உங்களுக்கு போக முடியாதா?
ரொம்ப நல்லது. எங்கே இருக்குது? என்னது அது? வெளியே உள்ள வந்தோன்னு தான் கதை போடும். என்ன மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஸ்பேஸ் அமுக்கணும்ட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல நம்ம கேமரா ஆங்கிள் வைப்பீங்க ஏற்கனவே. ஓகே, நம்ம வந்து வேலைக்கு திரும்பலாம். யாரா நீ? என்னாச்சு சிஸ்டர், நீங்க ஏன் என்ன சர்ப்ரைஸ் பண்றீங்க? நானும் இங்க பாத்ரூம் போக தான் வந்தேன். சரி போங்க. அப்போ சின்ன கழுத்து கழுத்து மட்டும் திரும்புது. நம்ம வீட்டிலே இருந்திருக்கணுமோ? ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த அக்கா என்னதான் பண்ணதுன்னு பார்த்துருமா? லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி இது உள்ள போயிடுச்சா? இதுக்கே என்னது ரத்தமாக இருக்கு. அக்கா முதல்ல இப்போ பாஷையை பேசுது. கடைக்குள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாவு அவ்வளோதான், நம்ம கையிலே தான் இருக்குது. கூட்டிட்டு அந்த செல்ஃபி வருதோ. கண்டு போயிடுச்சு. சிஸ்டர் நான் இப்போ வெளியே போகவா உள்ள வரவா ஒன்றும் புரியலையே. இங்கே எதோ சுவிட்ச் எங்கடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் இங்கே உட்காந்துருக்கீங்களே சிஸ்டர். லைட்டுக்கு என்னாச்சு? லைட்டுக்கு என்னம்மா ஆச்சு? என்ன அக்கா பார்க்குது? வெரி சிமிலர். நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான். நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க? அப்போ ஓடப்பட முடியலையே. You are unconscious and walked up, waked up in a very dark place. You are declared missing. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோடைய ஃபஸ்ட் எண்டிங் வந்து முடியுது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு கதைங்கிறது வந்து இதில் இருக்கிற அந்த ஸ்கேரினஸ் தான், ஓகேவா? ஸோ இதுக்கு செகண்ட் எண்டிங் வேறு இருக்குது போல். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு தேர்ட் எண்டிங் வேறு ஒன்று இருக்குதாமா. ஸோ வந்து இந்த கேம் வந்து நான் விளையாடி அதை வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் விளையாண்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்கும் ஆக்சுவலி, அதுவும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நைட்டில் விளாண்டா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் பீஸ் காய் சைனிங் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம் வேணும்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வைங்க. டாப் கமெண்ட் கெட்ஸ் த சான்ஸ். ஓகே, பீஸ்.